ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டம் விலாக்ஸில் ஒரு சின்னதாக ஒரு அறுவடையும் முள்ளங்கி விதைக்கவும் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முள்ளங்கி பார்த்திங்கன்னா விதை இப்படி தான் இருக்கும், நரிப்பயிறு மாதிரியே இருக்கும். அதை எப்படி விதைக்கலாங்கிறத பார்க்கலாம். நம்ம கையில் ஒரு அரை இன்ச்சுக்கு இந்த மாதிரி குழி தோண்டிக்கணும். அடுத்தது முள்ளங்கி விதையை அந்த ஒவ்வொரு குழிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதை போட்டால் போதும். இந்த மாதிரி ஒவ்வொரு குழிலையும் போட்டு சும்மா லைட்டாக இந்த மாதிரி மண் மட்டும் மேலே தள்ளிவிட்டால் போதும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கிற விதைகள் முளைக்காது. அவ்வளோதான், இந்தளவுக்கு தள்ளினா போதும். அந்த விதை லைட்டாக மூடினா போதும். இதே மாதிரி எல்லா விதையிலையும் எல்லா குழிலையும் விதைகளை போட்டுடலாம். நான் தண்ணி ஊற்றலைங்க. மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது. ஈரம் பார்த்திங்கன்னா இப்போவே நான் குழி தோண்டும் இப்போ பார்த்திங்களா, இப்போ ப்ரெஸ் பண்ணும்போது எவ்வளோ ஈரம் இருக்குதுன்னு பாருங்கள். அதனால் இதில் இருக்கிற ஈரமே அளவாக இருக்கும். சப்போஸ் இன்றைக்கி பெய்யலை அப்படின்னா மழை, அடுத்த நாள் காலையில் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். அவ்வளோதான். எல்லா விதைகளும் பார்த்திங்கன்னா எல்லாம் போட்டு முடிச்சுட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போட்ட விதைகள் பார்த்திங்கன்னா நல்லா முளைச்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி பீக்கங்காய், தக்காளி, அடுத்தது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், அடுத்தது பாவக்காய். இன்றைக்கி ஒரு 4 காய் அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. அதை எல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா பீக்கங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 2 காய் இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிவிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1 கிலோவுக்கு மேலேயே இருக்குது. ஒரு 4-5 செடியில் பார்த்திங்கன்னா காய்கள் நம்மளுக்கு கொடுக்குறக்கு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டைப்பாக இருக்குது. காயில் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தக்காளி மாதிரியே இருந்தது பாருங்கள். இந்த காயிலையும் அதே மாதிரி தான் இருக்குது. எல்லா காயுமே பார்த்திங்கன்னா நல்லா வரும்னு நம்ம எதிர்பார்க்குறது ரொம்ப தப்பு. ஆர்கானிக் முறையில் வளர்த்தும் போது ஒவ்வொரு காய்கள் பார்த்திங்கன்னா புழு பூச்சி வரதான் செய்யும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோணல் மூணலாக தான் இருக்க செய்யும். கரெக்டாக இங்கே பார்த்திங்களா இந்த மாதிரி 2 தக்காளியில் குட்டி குட்டி தக்காளியே இருக்குது, அப்படியே இருக்க தான் செய்யும். காய்கள் பார்த்திங்கன்னா நிறைய பிடிச்சிருக்கு, கொத்து கொத்தாகவே நல்லா பிடிச்சிருக்கு. காய்கள் இப்போ முதல் அறுவடைங்காட்டி ஒவ்வொரு காய்களை பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்குது. காய்கள் நிறைய இருக்கிற செடியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது. அந்த சத்துக்கள் எல்லா காய்களுக்கும் போகுது இல்லைங்களா, அதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காய்கள் சின்ன சின்னதாகவும் இருக்குது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெடிப்பம் விட்டுருக்கு. அது போக நம்மளுக்கு மயில், அணில் எல்லாம் கொத்துனது போக நம்மளுக்கு கிடைக்கிற காய்கள் இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், மயில் பார்த்திங்களா கொத்திருக்கு. அது இனி அப்படியே போட்டுறணும். அது மயில் சாப்பிட்டுக்கும். இனி பார்த்திங்கன்னா தக்காளி விலை அதிகமாகிட்டே போயிட்டே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருக்குது இல்லைங்களா, அதனால தக்காளி அழுகி இருக்கிற பிஞ்சுகள் எல்லாம் பூக்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிற்காது. அதனால விலை அதிகமாக போகும். அடுத்தது பார்த்திங்கன்னா பாவக்காய் பார்த்திங்கன்னா ஒரு காய் பழுத்துருச்சு. இது செடிக்குள்ளே இருந்தங்காட்டி தெரியலை. இது காய் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது. இது பழுத்துருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு காய் ஒன்று இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு காய் ஒன்று இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி 2 பாவக்காய் தான் இருக்குது. அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இன்றைக்கி ஒரு 4-5 காய் இருக்குது. தண்டுப்புழு தாக்குதல் வந்ததுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா 2வது அறுவடை. காய்கள் பார்த்திங்கன்னா சும்மா நல்லாவே கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா காய்ப்புழு இருந்துகிட்டே இருக்குது. காய்கள் பார்த்திங்கன்னா கோணையாகவும் இருக்குது. அதே மாதிரி கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா பூ நின்று காய் வர்றதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடணுங்க. தண்டுப்புழு தாக்குதல் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா காய்ப்புழுவும் வரும். தண்டுப்புழு வந்தாலே காய்ப்புழு வர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த செடி பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா தண்டுப்புழு தான் ஃபஸ்ட்டு வந்தது. அதுலேயும் அந்த தண்டுகள் கொஞ்சம் பூவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி எல்லாமே கட் பண்ணி விட்டேன். அப்போ பார்த்திங்கன்னா காய்கள் நல்லா கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஒரு செடியில் மட்டும் பார்த்திங்கன்னா 4-5 காய் பக்கம் அறுவடை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி கடைசியாக என்னென்ன அறுவடை பண்ணாங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், அடுத்தது பார்த்திங்கன்னா பாவக்காய். இன்றைக்கி ஒரு பழுத்த பாவக்காய் ஒன்று, பச்சை கலர் பாவக்காய் ஒன்று அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 1 கிலோவில் தக்காளி. இப்போ பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு தக்காளி விற்றுட்டுருக்கு. ஆனால் நம்ம வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு நம்ம பொறிச்சிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 2 பீக்கங்காய். இன்றைக்கி அவ்வளோதாங்க அறுவடை. இன்றைக்கி குட்டியான ஒரு அறுவடை. முள்ளங்கி எப்படி விதைக்கிறதுங்கிறத காட்டியிருக்கேன். அதே மாதிரி அறுவடை பண்ணுங்கிறதும் பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வீட்டு தோட்ட விலாக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.